ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடியில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பாக இருந்துச்சு. டேட்டு, மந்த்து, இயர் எது தப்பாக இருந்தாலும் சரி, அந்த டேட் ஆஃப் பர்த் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஏதாவது உங்களுடைய ப்ரூஃப் இருந்தால் போதும், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சிருக்க ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிடுங்க. கூகுளில் ஓட்டர் ஐடி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா, ஓட்டர் ஐடியோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா voterid.eci.gov.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். இந்த வெப்சைட்டை நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்டோட புது வெப்சைட் ஓபன் ஆகும். ஓகேங்களா? அந்த புது வெப்சைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ வரும். ஸோ இதுதான் அந்த புது வெப்சைட். இந்த மாதிரி இருக்குதான்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய சேஞ்சஸ் பண்றதுக்கு நீங்க லாகின் பண்ணணும். ஸோ இந்த லாகின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா? இதை வச்சு தான் நீங்க லாகின் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்க உங்க லாகின் ஐடி இல்ல அப்படின்னா அந்த சைன் அப் அப்படிங்கறது கொடுத்து உங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல எப்படி ஐடி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை ஓபன் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணீங்கன்னா அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எப்படி கிரியேட் செய்வதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்து இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐடி கிரியேட் பண்ணிட்டு அடுத்து லாகின் அப்படின்னு கொடுத்ததுமே இந்த இடத்துல உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்க என்ட்ரி பண்ணணும். உங்களுக்கு யூசர் ஐடி இந்த பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு இந்த கேப்சா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணிட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்ததும் இந்த மாதிரி உங்களுக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்க ஐடி ஓபன் பண்ணும்போது எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு. ஸோ அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்னு நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் ஆயிடும். இந்த இடத்துல உங்களுடைய பேர் வந்துடும். ஓகேங்களா? நீங்க ஐடி கிரியேட் பண்ணப்போ யார் பேர் யூசர் நேமா கொடுத்தீங்களோ அந்த பேர் வந்துடும். ஸோ இந்த பேஜ்ல தான் உங்களுக்கு நம்ம கரெக்ஷன் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க ஷிஃப்ட் ஆஃப் ரெசிடென்ஷியல் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபார்ம் 18 அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணணும். இதுதான் நீங்க ஆல்ரெடி ஓட்டர் ஐடி வச்சிருந்து அதுல கரெக்ஷன் பண்ண போறோம்னா இந்த ஆப்ஷனுக்குள்ள தான் வரணும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க உள்ள வந்ததும் ஃபர்ஸ்ட் பாருங்க அப்ளிகேட்டட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் அண்ட் அதர் எலக்ட்ரல்னு இருக்குது. செல்ஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்துடும். அது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, ஐடி கிரியேட் பண்ண போது உங்க ஓட்டர் ஐடி கொடுத்துருப்பீங்க, அது மூலியமா அது எடுத்துக்கிறோம். ஸோ நான் வந்து அதற்கு தான் பண்ண போறேன், வேற ஆளுக்கு. அதனால அதர்ஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்றேன். அதர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணதுமே இந்த இடத்துல பாருங்க அந்த அதரோட எபிக் நம்பர், அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ண சொல்றாங்க. ஓட்டர் ஐடி நம்பர் எங்க இருக்கும் அப்படின்னா, நீங்க வச்சிருக்க ஓட்டர் ஐடியில உங்களுடைய போட்டோக்கு மேல ஒரு நம்பர் இருக்கும். டிஎன் ஆரம்பிக்கும், இல்லைன்னா எல்பிடி இந்த மாதிரி ஆரம்பிக்கும். ஸோ அந்த நம்பரை தான் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க என்ட்ரி பண்ணணும். ஸோ அந்த நம்பரை நான் இந்த இடத்துல என்ட்ரி பண்றேன். ஸோ நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? அந்த சப்மிட் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க அந்த கார்டு நம்பர் வந்து யார் பேரோடதோ அவங்களோட டீட்டெயில் வந்துடும். அதாவது எந்த அசம்பிளி எந்த தொகுதி அப்படிங்கிற டீட்டெயில் வந்துடும். இந்த இடத்துல அவங்களுடைய நேம் வந்துடும். இந்த இடத்துல அவங்க ரிலேட்டிவ் நேம், ஹஸ்பண்ட் ஃபாதர் நேம் இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு இந்த ஓகே அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே அப்படின்னு நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு இந்த ஓட்டர் ஐடிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க நீங்க வந்து வீடு மாதிரி வேற தொகுதிக்கு போயிட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நீங்க மாறி போயிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணணும். சோ இந்த ஆப்ஷன் எப்படி கரெக்ஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். இந்த இருக்கு பாருங்க இந்த வீடியோ பார்த்து அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கலாம், போட்டோ சேஞ்ச் பண்றலாம் இந்த வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க. புதுசா டவுன்லோட் பண்ணணும் உங்க கார்டு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு போஸ்ட்ல வரணும் அப்படின்னா இதுல பார்த்து பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாமே கரெக்ஷன் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல போட்டிருக்கேன். இதை பார்த்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி தொலைஞ்சிருச்சு, நம்பர் கூட இல்ல அப்படின்னா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இதை பார்த்து நீங்க ஓட்டர் ஐடியை கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவும் நம்ம சேனல்ல தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? போன் நம்பர் செக் பண்றது, அதுக்கப்புறம் புதுசா ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, இது எல்லாமே இதுல இருக்குது. பார்த்து நீங்க அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இப்ப நம்ம பண்ணதை பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கரெக்ஷன் பண்றதுக்கு. ஸோ டேட் ஆஃப் பர்த்தை கரெக்ஷன் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல செகண்ட் ஆப்ஷன் இந்த கரெக்ஷன் ஃபார் என்டர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கறது நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள வந்துரும். ஃபர்ஸ்ட் டீடைல் பாருங்க. இதுல நம்ம பண்ண வேண்டியது ABCDEன்னு சொல்லிட்டு 4 செக்ஷன் நம்ம ஃபில் பண்ணிட்டாலே நம்ம கரெக்ஷன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் இதுதான் ஆட்டோமேட்டிக்கா செலக்ஷன் ஆகி தான் இருக்கும். இதுல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, அசம்பிளி நம்ம டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அவங்களே நம்ம ஓட்டர் ஐடி நம்பர் வச்சு எடுத்திருப்பாங்க. ஸோ இதுல நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுத்தா போதும். இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுக்குறேன். ஸோ செகண்ட் பிக்கு நம்ம வந்தாச்சு. பில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி யார் பேர்ல இருக்கோ அவங்க பேரும் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரும் இந்த இடத்துல அதுவே காட்டிடும். இந்த இடத்துல உங்களுக்கு விருப்பம் இருந்தா அது மேனிட்டரி இல்ல, உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆதார் நம்பர் அப்படிங்கறத நீங்க டிக் பாக்ஸ் டிக் பண்ணீங்கன்னா கீழே ஆதார் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நீங்க செல்ஃப் அப்படிங்கறத டிக் பண்ணீங்கன்னா கீழே உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும். சோ இப்போ பாருங்க நான் ஆதார் அப்படிங்கறத செலக்ட் பண்ணது கீழே ஆதார் நம்பர் கேட்டுச்சா? இதே மாதிரி தான் மொபைல் அப்படிங்கறத செல்ஃப் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும். நீங்க ரெண்டையுமே என்ட்ரி பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்க பாத்தீங்களா? நெக்ஸ்ட் அப்படிங்கறது கொடுக்கலாம். என்ட்ரி பண்ண விருப்பம் இல்லைனாலும் நீங்க சும்மா நெக்ஸ்ட்னு கொடுத்தா உங்களுக்கு சப்மிட்
அப்ளிகேஷன் ஃபார்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த சிக்கு போயிடும். இப்போ சிக்கு வந்துருச்சு பாருங்க. சில வந்து சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்னு சொல்லிட்டு இது ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிருக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துல செலக்ட் பண்ணோம்ல, சோ அதை வச்சு தான் ஏ பி சி நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்னு கொடுத்தாலே இது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இப்போ இந்த இடத்துல பாருங்க சில வந்து கீழே டீடைல் கேக்குறாங்க. ஓட்டர் ஐடில நீ ஏற்கனவே இருக்கிற டீடைல கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டா, சோ அதனால இதுல என்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேக்குறாங்க. சோ இந்த இடத்துல என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் அப்படியே தான் நம்ம மாத்த வந்திருக்கோம். அதனால டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கறத செலக்ட் பண்ணதுமே இந்த இடத்துல டேட், அப்புறம் இங்க மந்த், இங்க இயர் இதை அப்படியே என்ட்ரி பண்ணிருங்க. உங்களுக்கு எந்த டேட்ல ப்ரூஃப்ல இருக்குதோ அதே மாதிரி என்ட்ரி பண்ணிருங்க. மந்த், இயர் அதே மாதிரி ப்ரூஃப்ல இருக்க மாதிரி என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணணும். டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா இதுல ஆதார் கார்டு, இந்தியன் பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி இந்த 10th சர்டிபிகேட், 12th சர்டிபிகேட், ஸ்கூல் சர்டிபிகேட், இந்த மாதிரி எது வேணா இதுல வைக்கலாம். வாட்டர் எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் கனெக்ஷன் சொல்லிட்டு இதுல எந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்குதோ அந்த டாக்குமெண்ட் இதுல செலக்ட் பண்ணிட்டு ஆதார் கார்டு இருக்கா செலக்ட் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்ற ஃபைல் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 MB குள்ள இருக்கணும். அதே மாதிரி JPG, PDF இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் இருக்கணும். ஓகேங்களா? சோ இந்த ஃபார்மேட் எப்படி ரெடி பண்றது சொல்லிட்டு வீடியோ கடைசியில சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஃபார்மேட் ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபைல் அப்லோட் பண்ணுங்க. ஃபைலை நீங்க ரெடி பண்ணிட்டு இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர்ல உங்க ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும். அந்த ஃபைலை நீங்க செலக்ட் பண்ணிருங்க. சோ இந்த மாதிரி நீங்க உங்களுடைய ஐடி ப்ரூஃப் நீங்க இதுல வந்து அப்லோட் பண்ணது இதுல நேம் காட்டும். ஓகேங்களா? நேம் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்க தப்பா அப்லோட் பண்ணிட்டா இந்த ரீசைக்கிள் பென் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா delete ஆயிரும். திரும்ப நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி உங்களுடைய ஐடி ப்ரூஃப் நீங்க என்ட்ரி பண்ணி அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்க இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கறது நீங்க கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தது இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு டிக்கு வந்துருச்சு. சோ ஃபைனலுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம் டிக்கு. சோ டில பாத்தீங்கன்னா டேட் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடும். பிளேஸ் உங்களுக்கு எந்த ஊரோ அந்த ஊரை வந்து இதுல என்ட்ரி பண்ணிருங்க. ஓகேங்களா? என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் இந்த டிசேபிள் இருக்கிற நெக்ஸ்ட் அப்படி எனேபிள் ஆயிடும். இப்போ நான் பிளேஸ் என்ட்ரி பண்ணிட்டு இது நெக்ஸ்ட் அப்படிங்கறத காட்டுறேன். இப்போ பிளேஸ் என்ட்ரி பண்ணிட்டு பிளேஸ் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. சோ இந்த உங்களுடைய பிளேஸ் என்ட்ரி பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுங்க. சோ நெக்ஸ்ட் கொடுத்தது பாருங்க ஈக்கு வந்துருச்சு. ஈல வந்து சப்மிஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துட்டோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேப்சாவை அப்படியே இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிடணும். சில பேருக்கு வந்து இந்த ஓடிபி சென்ட் பண்ணும். சோ ஓடிபி உங்களுக்கு சென்ட் ஓடிபி அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஓடிபி எந்த நம்பருக்கு சென்ட் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுவாங்க. நான் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த ஓடிபி அந்த நம்பருக்கு போகும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணணும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஓடிபி ஆப்ஷன் இருக்காது. சோ இல்லன்னா பிரச்சனை இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க டைரக்டா கேப்சா மட்டும் என்ட்ரி பண்ணிருங்க. இப்போ எனக்கு ஓடிபி இருக்கிறதுனால நான் கேப்சாவே என்ட்ரி பண்ணிட்டு இந்த ஓடிபியை மொபைலுக்கு வர வச்சு அந்த ஓடிபி இந்த இடத்துல நான் என்ட்ரி பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்க இந்த கேப்சாவை இந்த ஓடிபியை நான் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் ப்ரிவியூ அண்ட் சப்மிட்னு வந்துருச்சு. சோ ப்ரிவியூ அண்ட் சப்மிட்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த ப்ரிவியூ அண்ட் சப்மிட் அப்படிங்கறது கிளிக் பண்றேன். சோ கிளிக் பண்ணது பாருங்க என்னுடைய நான் என்ட்ரி பண்ண ஃபுல் டீடைல் இங்க இடத்துல ஒரு ஷீட் மாதிரி எனக்கு பேப்பரா எல்லாமே காட்டுது. சோ இந்த பேப்பர்ல நம்ம என்ட்ரி பண்ணது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி தப்பா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல கீப் எடிட் அப்படிங்கறது கொடுத்தோம் அப்படின்னா பேக் சைடு போயிடும். பேக் சைடு போனது நம்ம திரும்ப கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்ல எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த சப்மிட் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்குது. இப்போ எல்லாமே கரெக்டா இருக்கு. நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கன்ஃபார்மா கேக்குது. நான் எஸ் அப்படிங்கறத கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க எனக்கு எல்லாமே சப்மிட் ஆயிட்டு எனக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு PDF ஃபைல்ல அக்னாலஜ்மெண்ட் ஃபைல் டவுன்லோட் ஆயிடும். அதை விட முக்கியமா இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு SMS வரும். இருந்தாலும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம என்ட்ரி பண்ணது மாறிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் டெய்லி செக் பண்றது. ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது சொல்லிட்டு நம்ம பிளேலிஸ்ட் இருக்குது. அதை பார்த்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ வேற ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.